மாவட்டம் புதிய மாவட்ட ஆட்சியராக அருண்ராஜ் IAS அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயிற்சி ஆட்சியராகவும், பழனியில் சார் ஆட்சியராகவும், நிதித்துறையிலும், அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு எல்காட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வந்துள்ளார். தற்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் 3வது மாவட்ட ஆட்சியராக இருந்த பாஸ்கர பாண்டியனை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த தர்பகராஜ் திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது பொதுமக்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் என தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே சாம்பசிவம் என்பவர் கொள்ளு அறுவடை செய்ய தனது நிலத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு உணவை தேடி சுற்றித் திரிந்த 2 காட்டு யானைகள் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற கிராம மக்கள் இறந்தவரின் சடலத்துடன் மகாராஜா கடை கிருஷ்ணகிரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகவலின் பேரில் வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையன் ஒருத்தர் இறந்தாருங்க. இறந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் இங்கே ரொம்ப பிரச்சனை பண்ணோம். அது ஒரு பக்கம் முடிஞ்சு அரசு ஏதோ ஒரு தீர்வு பண்ணுறோன்னு சொன்னாங்க, பண்ணல. கடந்த ஒரு டிசம்பர் 24ஆம் தேதி சக்கனாவூர் பக்கம் ராதாகிருஷ்ணனுடைய அப்பா அவர் இது மாதிரி விவசாய நிலத்தில் போகும்போது நைட்டு யானை மிதிச்சு கை 2 காலும் முறிவாகி உடஞ்சி கட்டாயிடுச்சுங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் உயிர் போல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா பக்கம் அவர் செலவு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அதுக்கு உண்டான அரசு எந்த ஒரு இதுவும் நமக்கு எதுவும் பண்ணல. பட் இருந்தாலும் அது உடனே முடிஞ்ச அந்த பிரச்சனை ஆன உடனே நாங்கள் DFO வனத்துறை அதிகாரி DFO அந்த மேடத்துக்கிட்ட போய் நாங்கள் முறையிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குதுங்க, எங்களுக்கு ஏதோ பாதுகாப்பு பண்ணி கொடுங்க, பாதுகாப்பு பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும், நிலத்துக்கு போக முடியும்னு கேட்டதுக்கு உடனடியாக நாங்கள் 1 வாரத்துக்குள்ளே 3 ரேஞ்சர் அனுப்புகிறோம், 50 அதிகாரிகள் அனுப்பி நீங்களும் பொதுமக்கள் 50 பேர் வாங்க, எல்லாமே யானையெல்லாம் விரட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 34வது பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் முடித்த மாணவ மாணவியர்களுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் முதன்மை சிறப்பு விருந்தினராக இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் காமகோடி கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்ட தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொள்ளாமல் நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார். இந்நிகழ்ச்சியை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ரவி, பதிவாளர் முனைவர் செந்தில்ராஜன் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். சென்னை வேளச்சேரியில் தனியார் நட்சத்திர விடுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டயாலிசிஸ் மற்றும் ஸ்கேன் சார்பில் 30ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சோமு ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போது அரசு மருத்துவமனைகளில் உள்ள அதிநவீன கருவிகளைப் போல் தனியார் மருத்துவமனைகளில் கூட இல்லை. ஓமந்தூர் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் கருவி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் பேசிய அவர், நிறைய பரிசோதனைகள் ரொம்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மாதிரி தனியார் கையில் கூட இல்லைங்கிற அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள்லாம் இப்போ வாங்க தொடங்கியிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்தியாவிலேயே முதலாக ஒரு கருவி ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்கின்ற அந்த கருவி என்பது 34 கோடி ரூபாய் செலவிலானது. இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் வேறு எங்கேயுமே இல்லை. முதல் முறையாக ஒரு மாநில அரசாங்கத்தின் சார்பில் அந்த கருவி மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் ஜூன் மாதம் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஒரு 3 கருவிகளை இயக்கி இருக்கிறோம். ஒன்று டபுள் பலூன் எண்டோஸ்கோப்பிங்கிறது. டபுள் பலூன் எண்டோஸ்கோப்பிங்கிறது சிறுகுடலை ஆய்வு செய்கிற அந்த கருவி. இது மற்ற எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று இன்னைக்கு நம்ம கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கள்ளேரி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுப்பிரமணி என்பவரது மகள் அனிதா. இவர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக அனிதா காணாமல் போயுள்ளார்.
தற்போது அதே பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட அனிதா சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்கொலைக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை பாஜக சட்டமன்ற குழு தலைவரும் திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏவுமான நயினார் நாகேந்திரன் திறந்து வைத்தார். அவர் பாராளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் கட்சி தலைமை வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதற்கு முன்பே தாமாக வேட்புமனு தாக்கல் செய்தார். எனவே இந்த முறையும் எம்பி சீட் கிடைத்துவிடும் என்பதில் நயினார் நாகேந்திரன் உறுதியாக உள்ளார். இந்த சூழலில் நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் எம்பி சீட் வழங்க எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் பந்தல் ராஜா சார்பில் திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் ஒட்டியுள்ள போஸ்டரால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.